Hi, hello, welcome to Mathematical 360. இந்த வீடியோ நான் பார்க்குற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னை முதலாம் ஆண்டு சொன் இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 6 இருபரிமாண பகுமுறை வடிவல் சாப்டர் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பார்க்குற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை நேர்கோடுகளின் பொது வடிவம். ஸோ இரட்டை நேர்கோடுகள் என்னன்னு சொல்லிட்டு முன்னாடியே பார்த்துருப்போம். ஸோ இப்போ இரட்டை நேர்கோடோட பொது வடிவம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ டெப்த்தாக பார்க்க போகிறோம். இரட்டை நேர்கோடுகளின் பொது வடிவம். ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் அ பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஸோ இரண்டு நேர்கோடுகளோட ஈக்குவேஷன், அதாவது ஃபர்ஸ்ட் நேர்கோடு வந்து பார்த்தீங்கன்னா L1 into x plus M1 into y plus N1 equal to 0. இது ஒரு லைன் எடுத்திருக்கோம். அடுத்த நேர்கோடு வந்து பார்த்தீங்கன்னா L2 x plus M2 y plus N2 equal to 0. இந்த மாதிரி ரெண்டு நேர்கோடு எடுத்திருக்கோம். என்பன ஏதேனும் இரு நேர்கோடுகள் ஒருங்கிணைந்த சமன்பாடு, அதாவது பார்த்தீங்கன்னா இரட்டை நேர்கோடுனா இந்த ரெண்டு லைனையும் ஒருங்கிணைந்து எழுதுறது தான் இரட்டை நேர்கோடு. ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதுறது. இப்போ என்ன பண்றாங்க, ஒருங்கிணைந்த சமன்பாடு என்ன பண்றாங்கன்னா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்றாங்க. அதாவது L1x plus M1y plus N1 into L2x plus M2y plus N2 equal to 0. இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லைனோட ஒருங்கிணைந்த சமன்பாடு. இவ்விரு காரணிகளை பெருக்குவதால் கிடைக்கும் இரட்டை நேர்கோட்டின் பொது வடிவமானது. ஸோ இந்த ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி அந்த இரட்டை நேர்கோடு பொது வடிவம் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு நேர்கோடையும் மல்டிபிள் பண்ணி கிடைக்கிற வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை நேர்கோடோட பொது வடிவம்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இது நீங்கள் மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மல்டிபிள் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ax² + 2hxy + by² + 2gx + 2fy + c = 0. அது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த இருபடி சம்பாடுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கோபிஷியன்ட் வேல்யூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னோன் வேல்யூஸ் ஏபிசின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிறதையும் ஹெச்ங்கிறதையும் பிங்கிறதையும் ஜிங்கிறதையும் எஃப்ங்கிறதையும் சிங்கிறதையும் எடுத்திருக்காங்க. ஸோ இது நீங்கள் இன்டெப்த்தாக டெரிவேஷன் போட்டு பார்க்கும்போது தான் இந்த ஏவோட வழி எதை மீன் பண்ணுது, இது ஹெச்சோட வழி எதை மீன் பண்ணுது, அதே மாதிரி பியோட வழி எது மீன் பண்ணுது, ஜி எது, எஃப் எது, சி எதுன்னு உங்களுக்கு புரியும். மேற்கண்ட சம்பாடு அசம்படித்தான இருபடி சம்பாடாகும். இப்போ 6.40 இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா அசமப்படுத்தான இருபடி சம்பாடுன்னு சொல்றாங்க. ஏன் இருபடி சம்பாடுனா பவர்ல ஸ்கொயர் இருக்கு, இங்கேயும் ஸ்கொயர் இருக்கு. ஸோ அதனால இது இருபடி சம்பாடு. அசமப்படுத்தான இரு சம்பாடு என்னன்னா நீங்க அந்த அசம்படித்தான இருபடி சம்பாடுனா என்னன்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த வீடியோ கார்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை பார்க்கும்போது இது எதனால அசம்படித்தான இருபடி சம்பாடுன்னு சொல்றாங்கன்னு உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ இங்கு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏங்கிறது என்ன மீன் பண்றோம்னு சொல்லிட்டு. அதான் ஏங்கிறது பார்த்தீங்கன்னா L1 into L2. ஸோ இந்த L1 L2 மல்டிபிள் பண்ணும்போது என்ன வேல்யூ வருதோ அதை வந்து ஏன்னு எடுத்திருக்காங்க. பிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த M1 into M2 மல்டிபிள் பண்றாங்க பார்த்தீங்களா, அதோட வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா பின்னு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட். சிங்கிறது பார்த்தீங்கன்னா N1 into N2 அதை மல்டிபிள் பண்றது, அதாவது N1 into N2 மல்டிபிள் பண்ணும்போது என்ன வருதோ அது இந்த வேல்யூ சி எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2G, அந்த 2G எது எடுத்திருக்காங்கன்னா L1 into N2 plus L2 into N1 இந்த வேல்யூக்கு பதிலாக 2Gன்னு சொல்லி எடுத்திருக்காங்க. ஸோ 2F வந்து பார்த்தீங்கன்னா M1 into N2 மற்றும் M2 into N1 இந்த வேல்யூக்கு பதிலாக 2F எடுத்திருக்காங்க. ஸோ 2H, ஸோ 2Hக்கு வந்து பார்த்தீங்கன்னா L1 into M2 plus L2 into M1 இந்த வேல்யூக்கு பதிலாக இது எடுத்திருக்காங்க. ஏன்னா ஒரு ஈக்குவேஷன்லேயே இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் நீங்க ஒரு கோபிஷியன்ட்டா ஒரு நம்பர்ல லெட்டர்ஸ் இங்கிலீஷ் லெட்டர்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈக்குவேஷன் வந்து ஈஸியா நீங்க ஒரு பொது இடத்திலும் ஈஸியா மெமரைஸ் பண்ணிக்க ஈஸியா இருக்கும். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா பொது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏபிசிங்கிற லெட்டரை வந்து கோபிஷியன்ட்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க. மேற்கண்ட சமன்பாடு 6.40. ஸோ அதாவது L1x plus M1y plus N1 equal to 0 மற்றும் L2x plus M2y plus N2 equal to 0. இந்த 6.40 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனை மல்டிபிள் பண்ணி தான் கிடைச்சிருக்கு.
இரு நேரிய காரணிகளாக பிரிக்க முடியுமானால் சமன்பாடு 6.40 எப்பொழுதும் இரட்டை நேர்கோடுகளின் சமன்பாடுகள் என குறிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் ஈக்குவேஷன் மல்டிபிள் படி ஒரு ஈக்குவேஷன் எழுதுங்க பாத்தீங்களா, அந்த பொது வடிவம், அந்த பொது வடிவத்தை இந்த மாதிரி 2 லைனா, ஃபர்ஸ்ட் லைனும் செகண்ட் லைனா 2 லைனா நம்மளால பிரிக்க முடியும்னா அந்த மாதிரி பிரிக்க முடியாத ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா இரட்டை நேர்கோடுகளின் சமன்பாடுகள்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி 2 பிரிக்க முடிச்சுன்னா அது இரட்டை நேர்கோடுகள் சமன்பாடு, பிரிக்க முடியலன்னா இரட்டை நேர்கோடுகள் சமன்பாடு கிடையாதுன்னு அர்த்தம். முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம் L1 × L2 = 0ன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இது 2 மல்டிபிள் போடும்போது ஒரு வேல்யூ 0 வந்தால் மட்டும்தான் அது இரட்டை நேர்கோடு சமன்பாடா குறிக்குது. நிரூபணமின்றி பயன்படுத்திற்கான சில முடிவுகள். ஸோ இந்த இரட்டை நேர்கோடு பொது வடிவத்திலிருந்து ஸோ சில இதெல்லாம் நிரூபணம் இல்லாமல் நம்ம சில ஃபார்முலாஸ் இருக்கு. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு ஒரு என்ன பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ax² + 2hx² + by² + 2gx + 2fy + c = 0. இந்த இரட்டை கோடுகளில் உள்ள 2 கோடுகளும் இணையாக உள்ளதெனில் ஸோ இப்போ இந்த லைனும் பேரலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது ஒரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா a/h = h/b = g/f அல்லது bg² = f². அதாவது இந்த a ஓட கோஎஃபிஷியன்ட் x ஓட கோஎஃபிஷியன்ட் a/h ஓகேங்களா, இதோட வேல்யூவும் ஈக்குவல் டு h/b ஓட கோஎஃபிஷியன்ட், அதாவது y ஓட கோஎஃபிஷியன்ட் y² ஓட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் டு g/f இதோட கோஎஃபிஷியன்ட். இந்த மாதிரி இணையா இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணும். இல்லாட்டி அதை மல்டிபிள் பண்ணும்போது bg² = f² இந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணும். இதை ஃபுல்ஃபில் பண்ணுச்சுன்னா அந்த இரட்டை நேர்கோடு வந்து பார்த்தீங்கன்னா இணையான இரட்டை கோடுன்னு அர்த்தம். ax² + 2hxy + by² + 2gx + 2fy + c = 0 என்ற இரட்டை இணை நேர்கோடுகளை இரட்டை இணை நேர்கோடுகளை குறித்தால் ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல சொன்ன மாதிரி அது இரட்டையும் இடைநேர்கோடுகளா இருந்துச்சுன்னா ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படி இருந்துச்சுன்னா செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா அவ்விரு கோடுகளுக்கு இடைப்பட்ட தொலைவு. ஸோ இந்த 2 இரட்டை கோடுகளும் பேரலா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னாவே அந்த 2 லைனுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 × g² - ac √g² - ac / a × a + b அல்லது 2 √f² - bc / b × a + b ஆகும். இந்த மாதிரி இரட்டை நேர்கோடு கொடுத்து அது இணைன்னு சொல்லிட்டு அதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா இந்த ஃபார்மை யூஸ் பண்ணணும். அதாவது ஈக்குவேஷன் இருக்கிற கோஎஃபிஷியன்ட் எல்லாம் இந்த வேல்யூல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா அதுல என்ன ஒரு வேல்யூ வருதோ அதுதான் இந்த 2 லைனுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இரட்டை நேர்கோளோட பொது வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ண முடிஞ்ச இரட்டை நேர்கோளா இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நிரூபணமின்றி அது பேரலா இருக்கணும்னா அதுக்கு 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 2 கண்டிஷன் கொடுத்தாச்சுன்னா அது பேரல் அர்த்தம். அதுவும் பேரல் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஃபார்முலா இதை நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா அதோட டிஸ்டன்ஸ் வேல்யூ கிடைச்சிடும். ஸோ அதுக்கு நீங்க இந்த ஜென்ரல் ஃபார்ம், அதாவது இரட்டை நேர்கோள ஜென்ரல் ஃபார்ம் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த 2 இது இணையா அதோட டிஸ்டன்ஸ் என்னங்கிறது நீங்க ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா இரட்டை நேர்கோடுகளின் கோண சமவெட்டி இதில் பத்தி பார்த்துருப்போம். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். For watching.